அண்மைச் செய்தி. முதலமைச்சர் முதலீடுகளை ஈர்த்து வருகிறார். ஆனால் நிறுவனங்கள் முதலீட்டை திருப்பி அனுப்புவதாக நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கின்றது. முதலமைச்சர் முதலீடுகளை ஈர்த்து வருகிறார், ஆனால் அதிகாரிகள் திருப்பி அனுப்புவதாக நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கின்றது. கூடுதல் விவரங்களோடு சகாய பிரதிபா இணைந்திருக்கிறார். சகாய பிரதிபா, எந்த வழக்கில் நீதிபதிகள் இதுபோன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள்? பாலசுப்ரமணியம், நீர்வரத்து கால்வாய்களை தூர்வார தங்களின் தொண்டு நிறுவனத்துக்கு அனுமதி வழங்க கோரி ராமநாதபுரத்தைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்கு விசாரணையின் போதே நீதிபதிகள் தமிழக முதல்வர் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து வருகிறார், ஆனால் இங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளின் பொறுப்பின்மையால் முதலீடு செய்பவர்கள் திரும்ப விடுகிறார்கள் என கருத்து தெரிவித்தனர். வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால், ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் மதுரை அமர்வில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர், சாயல்குடி, கமுதி உள்ளிட்ட தாலுகாக்களில் இருக்கக்கூடிய நீர்வரத்து கால்வாய்கள் சரியாக பராமரிக்கப்படாததால் முட்புதர்கள் நிரம்பி காணப்படுகின்றன. இதனால் அப்பகுதியை அதாவது அந்த கால்வாய்களை நம்பி விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர். தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளுக்கு வேலை தேடி செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. ஆகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்வரத்து கால்வாய்களில் இருக்கும் சீமை வேல மரங்களை அகற்றி கால்வாய்களை தூர்வார அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன், சுந்தர் மோகன் அமர்வு, இதுபோன்று ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆர்வமாக தொண்டு செய்ய வருகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு போதிய ஒத்துழைப்பை அரசு அதிகாரிகள் கொடுப்பதில்லை. தமிழக முதல்வர் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து வருகிறார், ஆனால் இங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளின் பொறுப்பின்மையால் முதலீடு செய்பவர்கள் திரும்பி விடுகிறார்கள் என கருத்து தெரிவித்தனர். தொடர்ந்து மனுதாரர் கால்வாய்களை தூர்வார அனுமதி கோரிய மனுவின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். பாலசுப்ரமணியன், விவரங்களுக்கு நன்றி சகாய பிரதிபா.